அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். மன்னருக்கு பணிச்சுமையால் களைப்பு ஏற்பட்டதோ என்று பரதன் தன் தாயை கேட்டான். பாடல் எண் 781. மன்னாலும் பணிச்சுமையால் மன்னர் அவர் களைத்தாரு, அண்மையிலே சுமை பணியால் அவர் அதிகம் உழைத்தாரு, திண்ணியதாம் உடல் முதுமை தின்றதனால் இழைத்தாரு, வெண்ணரை போல் தோன்றி வந்த வேதனையுள் குளித்தாரு. இதுவே 781வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். மன்னாலும் பணிச்சுமையால் மன்னர் அவர் களைத்தாரு என்ற முதல் வரிக்கான விளக்கம். என் தாயே, கோசல நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னராக இருக்கின்ற என் தந்தை மன்னர் ஒருவருக்கு இருக்கின்ற அதிகமான பணிச்சுமையின் காரணத்தால் அவர் களைத்து போய்விட்டாரோ, அவ்வாறு களைப்புற்ற காரணத்தால் தந்தை இங்கே இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு சென்று ஓய்வெடுக்கிறாரோ, அண்மையிலே சுமை பணியால் அவர் அதிகம் உழைத்தாரோ, அண்மை காலங்களிலே அவருக்கு மிகுந்த சுமையான பணி ஏற்பட்ட காரணத்தால் அவர் அந்த பணியை செய்வதற்காக அதிகமாக உழைத்தாரோ, திண்ணியதாம் உடல் முதுமை தின்றதனால் இழைத்தாரோ, திண்மை என்கிற உறுதிமிக்க அவருடைய உடலும் கூட முதுமை என்கிற நோய் அந்த உடலை தின்ற காரணத்தால் உடல் மெலிந்து போய்விட்டாரோ, வெண்ணரை போல் தோன்றி வந்த வேதனையுள் குளித்தாரோ. வெண்ணறையானது வயதான ஒருவருக்கு திடீரென தோன்றுவதைப் போலவே என்னுடைய தந்தையாருக்கும் திடீரென வேதனையும் தோன்றி வந்ததோ, அவ்வாறு திடீரென தோன்றி வந்த அந்த வேதனையுள்ளே அவர் மூழ்கி போய் அந்த வேதனையிலே அவர் குளித்து விட்டாரோ, அவ்வாறு குளித்த காரணத்தால் துன்பம் தாங்காமல் அவர் இங்கிருந்து வேறொரு இடத்துக்கு ஓய்வெடுக்க சென்று விட்டாரோ என்று தன்னுடைய தாயிடத்தில் பரதன் கேட்டான். இதுவே 781வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 782வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் கவிதை இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.